ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா லக்ஷ்மி கணபதி மந்திரம் தான் நாம பார்க்க போறோம். இந்த மந்திரம் எதுக்காக செய்யறதுன்னா, பணம் கொடுத்த பணம் கிடைக்காம இருக்கிறது, அதே மாதிரி பணக்குழப்பங்கள், பணத்தால் உள்ள பிரச்சனைகள், நம்ம வீட்டுல ஒரு சாம்பத்திகமா, அதாவது பணம் வர்றதே இல்லை, வந்தாலும் செலவு கூடுதலாகிறது, வருமானத்தை விட செலவு கூடுதலாகிறது, அந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கு எல்லாம் தான் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி வாருது. இது எளிய முறையில தான் பண்ணி வாருது. 108 தடவை இந்த மந்திரம் நீங்க ஜெபம் பண்ணணும். இது யாருக்கு வேணாலும் ஜெபம் பண்ணலாம். முக்கியமா அந்த காசு கொடுத்துட்டு யாராவது தராம இருப்பாங்க, பின்னம்பாங்க. அப்ப அது ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சகாயத்துக்கு, அதாவது ஹெல்ப்புக்கு வேண்டி மற்றவங்களுக்கு காசு கொடுப்போம். அது நம்ம நினைக்கிற டைம்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது கேட்க போகும்போது பிரச்சனையாகும். சில வீட்டுல தெரியாம கூட சிலவங்க அப்படி காசு கொடுத்துருக்கலாம். ஒரு நண்பரோ இல்லைன்னா ஒரு தெரிகிற வகையில எப்படியா இருந்தாலும் காசை கொடுத்து அது கரெக்ட் சமயத்துல அது கிடைக்காது, அது பிரச்சனை தான் வரும். அப்ப இந்த கொடுத்த வீட்லயும் பிரச்சனை ஆகிடும். அப்ப யாருகிட்டையும் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க. சிலப்ப கொடுத்ததுக்கு டாக்குமெண்ட் இல்லைன்னா ரேகைகள் இருக்காது. அப்ப இந்த கோடதி கேஸுன்னு போகும். இப்ப நம்பிக்கையோட பேர்ல காசு கொடுத்திருப்பாங்க, அது திரும்பி கிடைக்காம ரொம்ப ரொம்ப வருத்தப்படுற நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம கோயில்ல நிறைய ஆளு இந்த மாதிரி வராங்க. பணம் ஐயா அந்த காசு கொடுத்தவங்க ஐயா, ஆனா கிடைக்கிறது இல்லை, 5 வருஷம் 10 வருஷமாயிட்டு கூட கிடைக்காம கஷ்டப்படுற ஆளுங்க இருக்காங்க நிறைய பேரு. அதே மாதிரி இந்த சீட் அடைச்சிட்டு இப்ப தாரேன் பின்ன தாரேன்னு ஏமாத்துற ஆளுங்க இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி நம்ம காசு கொடுத்துட்டு நம்ம காசு கிடைக்காம நமக்கு ஒருபாடு மன கவலையா இருக்கும். யாருகிட்ட சொல்லிட்டும் காரியம் இல்லை. கோடதி கேஸு போலீஸ் ஸ்டேஷன் கூட ரொம்ப பேர் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களும் நாளைக்குமாங்க, மனசே வெறுத்து போயிடும். அப்ப அந்த மாதிரி உள்ள சமயங்கள்ல நமக்கு ஆறுதலா இந்த மந்திரம் கண்டிப்பா செய்து வரலாம். இந்த மந்திரம் காலையிலயும் சாயந்தரம் நீங்க 108 டைம்ஸ் நீங்க ஜபம் பண்ணி வரணும். அது காலையில நீங்க கிழக்கு முகமா, அதாவது சூரியனுக்கு பார்த்து கிழக்கு முகமாக நீங்க இருந்து இந்த மந்திரம் ஜபிக்க வேண்டும். அது மாதிரி சாயந்தரம் மேற்கு திசை படிஞ்சாறு பாகம் பார்த்து, அதாவது அஸ்தமன சமயம், சூரியன் அஸ்தமிக்கும் இல்லையா, அந்த சமயத்துல சூரியனை பார்த்து இந்த மந்திரம் அதே மாதிரி 108 முறை ஜபம் பண்ண வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பண பிரச்சனை தீர்ந்து விடும். பணம் தாரக்குள்ளது தாரது மட்டுமல்ல, உங்க வீட்டுல பணம் வாரதில்லை இல்லைன்னா வந்தா அதிக செலவு, அதாவது 1000 ரூபாய் வருமானம் இருக்கும், 1500 ரூபாய் செலவு அங்க எங்க கடன் தானே மிஞ்சும். அப்ப அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நம்ம இந்த மந்திரத்தை தைரியமா ஜபம் பண்ணி வரலாம். யாருக்கு வேணாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணி வரலாம். ஒரு விளக்கு வச்சு பண்ணா போதும், குத்து விளக்கு வச்சு பண்ணுங்க. இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும். பூஜா ரூம் வேணும்னு இல்லை, வெளியில கூட இருந்துக்கலாம். இருந்து சுத்தமா இருந்து பண்ணணும், அவ்வளவுதான். இந்த மந்திரம் நான் சொல்லி தரேங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய சுவாகா. ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய சுவாகா. இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரம் ஹோமம் கூட செய்யலாம். ஏன்னா நீங்க எளிய முறையில இந்த ஜபம் பண்ணிவாங்க, கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். பணத்தால் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணி வரதுனால. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பதிவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.